என்றைக்காவது உங்களோட வாழ்க்கையினுடைய ஓல்டு டிசிஷன் நினச்சி ஒரு 5 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு டிசிஷன் எடுத்திருப்போம், இதில் தான் நம்ம இனிமேல் பயணிக்க போகிறோம், இப்படி தான் செய்ய போகிறோம், இப்படி தான் வாழ போகிறோம், ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரி விஷயம் தான் பண்ண போகிறோம், ஈவன் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட அல்லது எந்த சம்மந்தப்பட்ட நம்மளுடைய கேரியர் விஷயத்தில் இதான் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வருஷம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஓல்டு டிசிஷன் மூலமாக என்னைக்காவது இன்றைக்கி இந்த ரீசெண்ட் டைமில் என்னைக்காவது நீங்கள் கவலைப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப ஃபீல் பண்ணி கிட்டத்தட்ட பஸ்ட் அவுட் ஆகிருக்கீங்களா? ஒரு வேளை நம்ம காலேஜ் முடித்த உடனே இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செஞ்சுருந்தோன்னா நம்ம இன்றைக்கி இந்த லெவலில் வந்திருக்கலாம் அப்படின்னு நினச்சி என்னைக்காவது சேடாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஒரு வேளை காலேஜுக்கு முன்னாடி 12th படிக்கும்போதே சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா காலேஜில் இந்த கோர்ஸ் எடுத்து இந்த மாதிரி பண்ணியிருக்கலான்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஒருவேளை நம்ம காலேஜ் படிக்கும்போது காதலிக்காமல் இருந்திருந்தோம்னா இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிக்க வேண்டாமே அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஒருவேளை காலேஜ் படிக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணியிருந்தோம்னு சொன்னால் அந்த பொண்ணுகிட்டே நம்ம ரொம்ப ஸ்டெபனாக இருந்து நம்ம இன்றைக்கி அந்த நேரத்தை இன்றைக்கி அதே பொண்ணு நம்ம கல்யாணம் பண்ணியிருந்தோம்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது வேறு மாதிரி ஆயிருக்குமேன்னு என்னைக்காவது நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அந்த ஓல்டு டிசிஷன் நினச்சி என்னைக்காவது நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் இப்போ கண்டிப்பாக இந்த வீடியோங்கிறது உங்களுக்கான முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தட்டி விட்டுட்டு போனாலும் கூட நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பது இருக்கிறது. கண்டிப்பாக இருக்குது. உங்களுடைய ஓல்டு டிசிஷனை நீங்கள் திருப்பி ரீவிசிட் பண்ணி திருப்பி அதை நீங்கள் யோசித்து பார்க்கும் பொழுது நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை அதிலேருந்து ரொம்ப சாலிடாக கற்றுக்க முடியும். அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் இனிமேல் எடுக்க போகிற இந்த டிசிஷன் நினச்சி இனிமேல் நம்ம எடுக்க போகக்கூடிய அந்த மாதிரியான டிசிஷன் நினச்சி நம்ம வருங்காலத்தில் கவலைப்படவே தேவையில்லை. ஒரே ஒரு விஷயந்தான் என்றைக்குமே முடிவுகள் என்பது நமக்கு கற்றுக் கொடுக்குது. அந்த முடிவுகளின் மூலமாக வரக்கூடிய சுகமும் துக்கமும் எல்லாமே நமக்கு கற்றுத்தர வேண்டியதுங்கிறது ஒன்று தான். எந்த அடிப்படையில் அந்த முடிவு என்பது எடுக்கப்பட்டது என்பது தான் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வருது, நிறைய சூழ்நிலைகள் வருது. சில சூழ்நிலைகள் நம்மளை தெளிவாகுது, சில சூழ்நிலைகள் நம்மளை குழப்பமாக்குது. சில சூழ்நிலைகள் என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எரிச்சல் ஊட்டுற அளவுக்கு ஒரு முடிவை எடுக்க முடியாத அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே நம்மளை கொண்டு போகுது. இப்படி எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த நேரத்தில் அந்த நிமிஷத்தில் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது நம்மளுடைய வாழ்க்கையை பரட்டி போட்டுது. அப்படி எத்தனையோ ரெண்டு விதமான விஷயங்களை தான், அப்படி எத்தனையோ விதமான கஷ்டங்கள் வந்தாலும் 2 விஷயங்களாக 2 மாதிரியான முடிவுகளை மட்டும்தான் உங்களுடைய மனது என்பது எடுக்க போகுது. 2 விஷயங்கள் தான். இந்த 2 விஷயங்கள் அடிப்படையில் எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் தான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போகுது. ஒன்று, சீக்கிங் த சேஃப் பிளேஸ். உங்களுடைய மனது என்பது தாங்க முடியாத ஒரு வலியை உணரும் பொழுது, இந்த சூழ்நிலைகள் மூலமாக பயங்கரமான ஒரு ப்ரெஷரையும் டிப்ரெஷனையும் உணரும் பொழுது, அதை உங்களால் தாங்கிக்கவே முடியாதுங்கிற அளவிற்கு அது போகும் பொழுது, அந்த அளவிற்கு மனது என்பது மேலும் மேலும் பலவீனப்பட்டு போகும் பொழுது நம்மளுடைய மனசு எடுக்கக்கூடிய டிசிஷன் அப்படிங்கிறது சீக்கிங் த சேஃபஸ்ட் பிளேஸ். என்னால் இனிமேல் இந்த மாதிரி ஒரு ரெகனைசேஷனே இல்லாமல் சொசைட்டியில் ஒரு ரெகனைசேஷனே இல்லாமல் வாழ முடியாது, எனக்குன்னு ஒரு ரெகனைசேஷன் வேணும் அப்படின்னு எத்தனையோ ஆட்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு வேலையை தேர்ந்தெடுத்திருக்கலாம். என்னுடைய பேஷன் வேறு ஒன்று இருக்குது, ஆனால் அது வழியெல்லாம் போனால் ஒருத்தனை என்னை மதிக்க மாட்டாங்க, இது வழியாக தான் நான் போகணும், இதுதான் எனக்கு சரியான ஒரு பாதை எனக்கு தோணுது அப்படின்னு ஒரு சேஃப் ப்ளே பண்ணுறதுக்காக, ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ்க்காக நீங்கள் சில கேரியரை தேர்ந்தெடுத்திருக்கலாம். என்னால் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படியெல்லாம் நல்லா வாழ முடியாது, அதெல்லாம் சரிப்படாது, எனக்கு சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு பொண்ணு நான் கல்யாணம் பண்ணால் தான் கரெக்ட், ஏன்னா எனக்கு வேறு மாதிரியான நிறைய கமிட்மெண்ட்லாம் இருக்குது, இந்த மாதிரி தான் கல்யாணம் பண்ணால் கரெக்டுன்னு சொல்லிட்டு நாம் சேஃப் ப்ளே பண்ணுறதுக்காக, ஒரு சேஃபான பிளேஸை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்மளுடைய மனது என்பது அந்த ஒரு முடிவை எடுத்திருந்துருக்கலாம். அப்படியே நம்ம சேஃபான அதெல்லாம் முடிவு எடுத்தது மூலமாக கிட்டத்தட்ட நம்ம சேஃப் ஆகிருப்போம். ஆக்சுவலாக நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது நடந்திருக்கும். பட் நடந்ததுக்கு அப்புறம் நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்க, நம்மளால் அங்கே சேஃபாக தான் ஃபீல் பண்ண முடியுது, நம்மளால் அங்கே கான்ஃபிடென்ட்டாகவோ ஹாப்பியாகவோ த மீனிங் ஆஃப் ரியல் லைஃப்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான வாழ்க்கையோட அர்த்தத்தையோ எதையுமே நம்மளால் ஒரு கன்சியூம் பண்ணவே முடியலையே, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே முடியலையே. முழுக்க இது ஒரு பிளாட்டான லைஃப் மாதிரி தானே இருக்குது. எதுவுமே அந்த டிசிஷனுக்கு அப்புறம் எல்லாமே என்னுடைய லைஃப்பில் ஓரளவுக்கு செட்டில்ட் ஆகிடுச்சு. பட் செட்டில் ஆனாலும் என்ன பிரயோஜனம்? எனக்கு ஒரு ஹாப்பினஸ்ங்கிறதே கிடைக்க மாட்டேங்குது. எத்தனை நாள் தான் இதே விஷயத்தை வச்சு நான் ஓடிக்கிட்டு இருக்கிறது? எத்தனை நாள் தான் இதே மாதிரியான விஷயத்துலேயே நான் சஃபர் ஆகிட்டு இருக்கிறது? எத்தனை நாள் தான் இப்படியே ஒரு லிமிட்டட் ஹாப்பினஸை வச்சுக்கிட்டே அதை ஹாப்பினஸ் நானாக நினச்சிக்கிட்டு நான் என் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கிறது? அப்போ எப்போ தான் சார் எனக்கு ஒரு உண்மையிலேயே வாழ்க்கைக்கான அர்த்தம் என்பது
இப்படி வாழ்ந்தால் தான் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நான் எப்போ தான் சூஸ் பண்ணுறது அப்படின்னா, யூ நீட் டு செலக்ட் த செகண்ட் ஆப்ஷன். நான் ஏற்கனவே ஃபஸ்ட் ஆப்ஷன் சொன்னது சீக்கிங் த சேஃபஸ்ட் பிளேஸ். ரெண்டாவது ஆப்ஷனுங்கிறது தான் உண்மையான உங்களுடைய வாழ்க்கையை வாழ்க்கையாக அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்றும். தட் இஸ் வாட் சீக்கிங் த ரியல் ஹாப்பினஸ், சீக்கிங் த ரியல் சொல்யூஷன். ஒரு ப்ராப்ளம் நமக்கு வரும் பொழுது அதற்கு பர்மனண்ட்டான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம தேடணும். அதுக்கு பர்மனண்ட்டான சொல்யூஷன் அப்படிங்கிறது என்ன? எனக்கு ஒரு எக்கனாமிக்கலாக ஒரு கிரைசிஸ் வருது, எனக்கு மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு பட்ஜெட் லைஃப்பில் நான் மாட்டிக்கிட்டேன். அப்போ இதுக்கு பர்மனண்ட்டான சொல்யூஷன் என்ன? ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை என்பது எனக்கு வருகிறது, அப்போ இதுக்கு பர்மனண்ட்டான சொல்யூஷன் என்பது என்ன அப்படிங்கிறத யோசிக்கணும். அந்த பர்மனண்ட்டான சொல்யூஷன் அப்படிங்கிறது அப்போதைக்கு நாம் பார்க்கும் பொழுது அந்த மாதிரி பர்மனண்ட்டான சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு வழி என்பது இல்லைனாலும் கூட அந்த விஷயத்தை நோக்கி நாம் தேடலை தொடங்கணும். அந்த தேடுதலை தொடங்கணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தேட ஆட்டோமேட்டிக்காக நமக்குன்னு ஒரு சின்ன ஒரு விஷயம் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு சின்ன கோல், ஒரு சின்ன வழி, இதை நோக்கி போனோம்னா நம்மளால் பர்மனண்ட்டான ஒரு சொல்யூஷனை இதுக்கு பெற்றுத்தர முடியும் அப்படி நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். கிடைச்ச உடனே அந்த வழியிலேருந்து நம்ம ஜஸ்ட் ஜேர்னி பண்ணாலே போதும், அங்கே போய் நம்ம அச்சீவ் பண்ணிடலாமான்னா கிடையாது. அந்த வழியில் தான் நீங்கள் உண்மையிலேயே உணரக்கூடிய தாங்கவே முடியாத வழிகள் எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் என்பது, சூழ்நிலை என்பது அந்த வழிகள் தான் போடப்பட்டிருக்கு. அங்கே தான் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. அதெல்லாம் அனுபவிக்க தயாராகி எவ்வளோதான் மனசு அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் வேண்டாம், அதை விட்டுறலாம், வேண்டான்னு சொன்னாலும் இல்லை இதுதான் ஒரு பர்மனண்ட்டான ஒரு சொல்யூஷனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் நம்மளுடைய மனசு சொன்னாலும் அதை பரவாயில்லைன்னு சொல்லிட்டு நம்ம கம்பல் பண்ணி நாம் மீண்டும் அந்த சுச்சுவேஷனில் நம்மளை நாமே புஷ் பண்ணி அந்த ஒரு பர்மனண்ட்டான ஒரு சொல்யூஷனை நோக்கி நம்ம போக ஆரம்பித்தோன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்கக்கூடிய தடைகள் என்பது நீங்கள் நம்மளுடைய மனசு வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்த மனசு சரி இப்படி பண்ணு, சரி அப்படி பண்ணுன்னு அதுவாக நமக்கு ஐடியா கொடுக்க ஆரம்பிக்கும். காரணம், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தடைகளை நம்ம மீற நமக்கே தெரியாமல் நமக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான அறிகுறிகள் அப்படிங்கிறது தெரிய வருது. அப்படிங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்கான கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது வரும். அப்படி வரும் பொழுது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஒரு பர்மனண்ட்டான அதுக்கான ஒரு சொல்யூஷனை கொடுக்கும் பொழுது, ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்யூஷன் அதுக்காக கொடுக்கும் பொழுது, அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை அதை பற்றியே நீங்கள் யோசிக்க தேவையில்லைங்கிற அளவுக்கான ஒரு சொல்யூஷனை நீங்கள் அச்சீவ் பண்ணும் பொழுது நீங்கள் உண்மையிலேயே வாழ்க்கையினுடைய ஒரு உண்மையான ரியல் ஹாப்பினஸை நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. ஒரு ரியல் ஹாப்பினஸ் அது. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்களுடைய ஆட்டிடியூடுங்கிறது இப்போ எப்படி இருக்குது, ஒரு பர்மனண்ட்டான சொல்யூஷனை நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து உங்களுடைய ஆட்டிடியூட்லேருந்து எல்லாம் இப்படி மாறி இருக்கிறனால அடுத்தடுத்து நமக்கு பிரச்சனைகள் வந்தாலும் அதில் எப்படி ஒரு பர்மனண்ட்டான சொல்யூஷனை கொடுத்து அதை அப்படியே நம்முடைய பிரச்சனையில் சப்மிசிவாக வச்சுக்கிறது எப்படி அப்படிங்கிற மாதிரியான டெக்னிக்காக ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மைண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ரீச் பண்ண ஆரம்பிக்கும். உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது அப்படியே வந்து சேஞ்ச் ஆகிடும். அப்படி ஆகும் பொழுது ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் கடைசியாக அந்த பிரச்சனை முடியும் பொழுது உங்களுக்கு சந்தோஷம் என்பது கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ உங்களுடைய மைண்டு சேஃபான பிளேஸ் எது அப்படின்னு தேடாது. ஏன்னா உங்களுடைய மைண்டுக்கு கடைசியாக கிடைத்து விட வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது சேஃபான பிளேஸ் இந்த உலகத்தில் இருக்குது. அது எதுனா நம்முடைய மனசு தான். நம்மளை மிஞ்சி நமக்கு சேஃபான பிளேஸ் எதுவுமே இல்லைங்கிற ஒரு உண்மை என்பது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்படி தெரிய ஆரம்பிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக சேஃபான பிளேஸை தேடாமல் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொல்யூஷனை தேடி உண்மையான ஹாப்பினஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரீ பேடாக நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பறக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ தான் உண்மையான வாழ்க்கை என்பது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நீங்கள் ரியலைஸ் பண்ணி பாருங்கள், நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது நம்ம சேஃபாக இருக்கணுங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களா, இல்லை நான் சொன்னது போல் ஒரு பர்மனண்ட்டான சொல்யூஷனுக்காக நீங்கள் மூவ் பண்ணி போயிட்டுருக்கீங்களான்ட்டு. நீங்கள் பர்மனண்ட்டான சொல்யூஷன் நோக்கி நீங்கள் மூவ் பண்ணி போகிறீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிங்க, உங்களுக்கான சேஃபான ஒரு லைஃப், ரொம்ப சந்தோஷமான சேஃபான லைஃபுக்கு அப்பாற்பட்டு ரொம்ப சந்தோஷமான லைஃப்ங்கிறது உங்களுடைய முன்னாடி தான் இருக்குது. அது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒன்ஸ் அதை அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இன்றைக்கி இருக்கிறோட கான்ஃபிடண்ட்டாக நாளைக்கு உணர போகிறீங்க, நாளைக்கு இருக்கிறோட கான்ஃபிடண்ட்டாக அடுத்த வாரம் என்பது நீங்கள் உணரலாம். ஆனால் நீங்கள் சேஃபான ஒரு லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணுங்கிறதுக்காக அந்த முடிவின் அடிப்படையிலேயே நீங்கள் வாழ்க்கையில் போயிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ரியல் ஹாப்பினஸ்னால் எதுனே தெரியாமல் போயிடும். நம்ம ரிஸ்க் எடுக்க மாட்டோம்ல, நம்ம தேடவே மாட்டோம்ல, நம்மளுடைய தேடலெல்லாம் எப்போயோ முடிஞ்சிருக்கும்ல. ஸோ தட் இஸ் வாட். ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம மோட்டிவேஷனல் சைக்காலஜியில் நம்மளை மோட்டிவ் பண்ணுற மாதிரியான விஷயங்களில் டெய்லி காலையில் வந்து 7 மணிக்கு நான் உங்களோட சந்தித்து பேச போகிறேன். தாராளமாக இதை நீங்கள் பாருங்கள். தட் இஸ் வாட். ஸோ இதுக்கு மேலும் உங்களுக்கு வந்து நிறைய மனக்குழப்பங்கள் இருக்குது, கண்டிப்பாக இதுலேருந்து எனக்கு ரிலீஃப் கிடைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா தாராளமாக இதான் எங்களுடைய நம்பர், நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணலாம்.
So we are always here to give a professional help. That is what. Thank you so much, your Rajkumar Pandiyan from the Human Expert Tamil YouTube channel. That is what. Bye.